நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு விஷயம் தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ஒரு 1 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஃபண்ட்ஸ் வந்து 25%, 40%, 30% டெலிவரி பண்ணியிருக்கிறத பேஸ் பண்ணி இவங்க நினச்சிப்பாங்க. ஸோ என்னுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து 25-30% இருக்கும்னு சொல்லிட்டு 1 இயரோடைய ரிட்டர்ன்ஸை வச்சு உங்களுடைய லாங் டேர்மை வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபிக்ஸ்டு இன்கம்மை விட கண்டிப்பாக லாங் டேர்மில் சுப்பீரியராக இருக்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்கள் வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் அப்படின்னா, சில ஃபண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்மை தாண்டி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து 1.5% ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கும். இல்லை டைவர்சிஃபைடு ஈக்விட்டி போனீங்கன்னா அது 2%க்கு மேலே ஈக்விட்டி வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு இன்கம் விட ஜாஸ்தியாக எதிர்பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவான ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 3.5% வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்மை விட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரியலிஸ்டிக்காக வச்சுக்கோங்க. ஸோ அதிகமான ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்காதீங்க. அதாவது லாங் டேர்மில் நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும், சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் அதை ரியலிஸ்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்கறதா அட்வைசபிள்.